ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரன் இது உங்கள் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கிட்ட இருந்தீங்க கிளாக் டவரில் ஒரு ஐடிங் பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடிங் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வர எல்லாரையும் அச்சுன்னு இருக்க போகிறோம். செம்மையான ஆளுங்க வராங்க, ஒரு 2-3 ஸ்குவாட் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்குவாடை நம்ம எப்படி அச்சு தூக்க போகிறோம் அப்படின்றதான் இன்னைக்கோட கேம். ஓகே, இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல எடுத்தோடனே ட்ரிக்லாம் பண்ணுற முடியாது. ஏன்னா நம்மளாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது. முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா ஆப்போனண்ட் எவனாலும் எப்போ வேணாலும் வரணும் அப்போவே வச்சு அப்படியே தூக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வின் பண்ண முடியும். வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணணும்லாம் இருங்களா, ஆனால் வின் பண்ணிட்டோம் அது வேறு விஷயம்னு விடுங்க. நம்ம வந்திருக்கிறது இந்த மாதிரி நாட்களாக இந்த மாதிரி அடித்து தூக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி ஃபஸ்ட்டு அடிச்சு தூக்கி அந்த கிரவுண்டை கிளியர் பண்ணுங்க. கிரவுண்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை பண்ணணும். ஒருத்தன் சுட்டுறான், சைடில் இருக்கான். ஓகே, அவனை இப்போ அட்டாக் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா அது அப்படிதான், கொஞ்சம் பயந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு எப்படின்னா கூட நினச்சிக்கோங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணியே இருக்கணும். ஸோ ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அவன் வருவான், அந்த செத்தாலி எங்கே போக போகிறான், என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வந்து ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ இது நம்ம கோட்டை, இந்த இடத்துல எவன் வந்தாலும் இப்போ நம்ம அவனை அடித்து தூக்காமல் விட மாட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சிக்குவான் பாருங்க அவனே. ஏன் அப்படின்னா இந்த கேமோடைய ட்ரிக்கே அப்படி தான். நம்ம பயந்து வந்தோம்னா அவன் நம்மளை தேடி வருவான். அப்போ இந்த மாதிரி அடித்து சாவடிக்க வேண்டியதான். ஓகே, இந்த கேமில் யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. அவன் பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை ஹீரோயிக் பிளேயராக இருந்தாலும் சரி, அசால்ட்டாக அடித்து வைக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு விளையாட தெரியாது, நமக்குன்றதோட எனக்கு சுத்தமாக விளையாட தெரியாது. நான் ஒன்றும் ஃப்ரீ ஃபயர் கேமில் பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. ஏதோ ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டிருக்கேன், வெயிட்டாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு விளையாட தெரியாது, ஷூட் பண்ண தெரியாது, ஜம்ப் பண்ண தெரியாது, போயா வாங்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ நீங்களாக நான் பெரிய பிளேயர்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது என்னுடைய பொறுப்பு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக விளையாட தெரியாது. நான் ஒரு சும்மா சாதாரண நோ பிளேயர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விளையாடுங்க. ஓகே, அவன் எதுவும் ஓடல, அவன் ஆஃப்லைனில் போயிட்டான் போல். ஓகே, இன்னொருத்தர் இருக்கான், அவனும் ஆஃப்லைனில் இருக்கான் போல். ஓகே, இவங்க 2 பேருமே இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க போல். நம்ம பண்ண வந்த ட்ரிக்கு தான் இவனுங்க பண்ணானுங்க போல். ஆனால் நம்மளை அவனுங்களை நம்ம சாவடிச்சிட்டோம். ஓகே, வாய் கொள்ளறது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி முதல்ல கிரவுண்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செய்யுங்க. இல்லைனா இப்போ நான் எப்படி சாவடிச்சனோ அந்த மாதிரி என்ன சாவடிச்சிருப்பானுங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ட்ரிக் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த ட்ரிக் ஸ்டார்ட் ஆகி போகுது. சுற்றி பாருங்கள் யாருன்னா இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் விட்டு வெளியே போக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சீக்கிரமாக இந்த ட்ரிக்கு பண்ணியே ஆகணும். ஓகே, அந்த பக்கம் ஏதோ ஒரு ஷூட் அவுட் சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு முறை செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப்லைனில் இருப்பீங்க. ஆஃப்லைனில் இருக்கும்போது எவனா வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்டை கிளியர் பண்ணிங்க. இல்லை நீங்கள் டியோவில் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வேணா இருந்தானா அவனை வச்சு செய்யுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரே இடத்துல ஓடுற மாதிரி ஓரளவுக்கு ட்ரிக் பண்ணிக்கிட்டு அப்போது ஆஃப் பண்ணி விடுங்க. உங்களை நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் வெளியே வந்து நிற்கிறேன் போல். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட் ஆன் பண்ணிக்கிறேன் மறுபடியும். நான் நிற்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்க வைக்க முடியல. அதான் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் நெட்டு வந்த உடனே கரெக்டாக அந்த இடத்துல போய் கரெக்டாக நின்று அங்கவே ஓடணும். அதாவது அவன் சைடில் வரக்கூடாது, ஒரே இடத்துல ஓடுற மாதிரி பொசிஷனாக மாற்றி வைங்க. கரெக்டாக அதை நீங்கள் தான் மாற்றணும். எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு பொசிஷனை மாற்றிட்டு இப்போ பாருங்கள் ஒரே இடத்துல ஓடுறான். ஓகே, ஓடுறான்னா ஓகே, அதை மட்டும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கங்க. ரன் பட்டன் கொடுத்துட்டு இப்போது நெட் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரே இடத்துல ஓடிட்டுருக்கான். ஓகே, மேலே பாருங்கள். ஓகே, ரெட் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ ஓட ஆரம்பிங்க. இப்போ எங்கடா ஓடுற அப்படின்னு கேட்குறீங்களா, ஓடித்தாகணும், அப்போ தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். வேகமாக ஓடுங்க. நான் இவ்வளோ தூரம் ஓடுறேன் அப்படின்றத கரெக்டாக பார்த்து ஓடுங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ட்ரிக் ஒர்க் ஆகும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு அது புரியாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரிக் அப்படின்னாலே ட்ரிக்காக தானே இருக்கும். அதனால இந்த ட்ரிக்கை நீங்கள் மறக்காமல் பண்ணால் தான் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ட்ரிக்கை கரெக்டாக ட்ரிக் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக் இல்லாமல் பார்க்கணும். ஓகே, என்னடா ட்ரிக்குன்னு பேசுறியா, ட்ரிக்குங்க அது அப்படி தான் இருக்கும். ஓகே, போகிறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடியாச்சு, ரொம்ப தூரம் ஓடிட்டோம். ஓகே, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கடலுக்கு வந்தாச்சு, கடலுக்கு கிட்ட பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக பீச்சுக்கு வந்திருக்கோம், பீச்சை பார்த்துருக்கோம். ஓகே, கடல் வந்தாச்சு. கடலில் தண்ணியில் போங்க. தண்ணியில் போன உடனே நெட்டை ஆன் பண்ணி விடுங்க. நெட்டை ஆன் பண்ணிவிட்டு உடனே வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. அதாவது வெளியே வந்துடுங்க, வேகமாக வெளியே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக் என்னென்னா, நீங்கள் அதாவது குத்திக்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட வெறும் கையாக இருந்தால் குத்துங்க, இல்லைனா இந்த இடத்துல
என்கிட்ட ஸ்வாட் இருக்குது, அதை நான் அடிச்சுட்டே இருக்கேன், வேகமாக வெட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ வெட்டின உடனே இங்கே பாருங்கள் உள்ளே வந்தாச்சு, செம்ம. இப்போ கிளாக் டவருக்குள்ளே வந்தாச்சு. இதை நம்புறீங்களோ நம்மளே கிளாக் டவருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பாருங்கள் தெரியுதா, எல்லாமே தெரியும். ஆனால் ஆப்போனண்ட்டுக்கு நம்ம இருக்கிறது தெரியவே தெரியாது. கிளாக் டவருக்கு உள்ளே இருக்கேன்ப்பா நான், செம்மையாக இருக்குல்ல. இந்த இடத்துல நீங்கள் அசால்ட்டாக போய் வாங்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பேரலை எப்படி அடிக்கிறேன்னு, செம்ம க்ளோஸ். இப்போ கிளியராக தெரியுதா, ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்க பாருங்க. அவசரப்பட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கே தெரியாமல் வெளியே வந்துட்டேன். ஸோ இது கொஞ்சம் சேடாக தான் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை. மறுபடியும் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் நிறைய பேருங்க இதை பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு எனக்கு ஏன் வரல அப்படின்லாம் கேட்பீங்க. அதுக்கு ரீசனும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன், அப்போ எனக்கு ஒர்க் ஆகலை. ரீசன் என்ன அப்படின்றத இப்போ க்ளீஸாக சொல்கிறேன் பாருங்கள். பண்ணேன், வெளியே ஓடினேன், அந்த இடத்துல ரெட் பாயிண்ட் வந்துருச்சு. கொஞ்சம் அதாவது நவுற மாதிரி வச்சுட்டேன் போல், ரங்குற மாதிரி வச்சுட்டு நானும் ரொம்ப தூரம் ஓடினேன். ஓடி போயிட்டு ரிட்டனும் வந்துட்டேன். பாருங்க போயிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன். ஏன் இது ஒர்க் ஆகல அப்படின்றது, ஏன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரிக் சொன்னாலும் அது ஒர்க் ஆகாது. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பு பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் பண்ண மிஸ்டேக்கை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும் இது ஏன் ஒர்க் ஆகல ஒரு சிலருக்கு அப்படின்றது. இந்த இடத்துல நானும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஓடினேன். அந்த இடத்துல தப்பு என்ன அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது என்ன மிஸ்டேக் அப்படின்றத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவேன். ஓகே, ஓடிட்டே இருக்கும். மறுபடியும் பீச் வந்தாச்சு. அந்த பீச் தண்ணியில் போயிட்டு ஓகே அங்கே நின்று நெட்டை ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஆன் பண்ணிவிட்டு வெளியே வரோம். அதாவது கொஞ்சம் தண்ணிக்கு உள்ளே நிறைய போயிட்டோம், அது ஒரு பிரச்சனை. அது நம்ம தண்ணிக்கு வெளியே வரதுங்காட்டியுமே ஓரளவுக்கு நெட் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் 2 குத்தில் அதுங்காட்டியும் இங்கே வெளியே வந்துட்டோம். அதனால் இந்த இடத்துல ஆனால் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, அந்த காரணத்தால் ஒர்க் ஆகாமல் போச்சு. இப்போ ஆனால் கரெக்டான பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கோம். பிளேஸை கண்டுபிடிச்சி அந்த பொசிஷனை கரெக்டாக பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்கோம், வேகமாக ஓடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோன் வேறு வந்துகிட்டே இருக்குது, அதனால் பார்த்து தான் போய் ஆகணும். ஓகே போகிறோம், எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறோம், அடிக்கிறோம், தூக்குறோம். ஓகே ஓடா ஓடு, எவ்வளோ தூரம் ஓட வேண்டியது இருக்குது, கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஓகே, ஸ்னைப்பர் வச்சுட்ருக்கேன் இந்த டைமு. ஸ்னைப்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் கிளாக் டவர்லேருந்து கரெக்டாக ஃபேக்ட்ரி வரலாம் ஜூம் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த முறை நான் ஸ்னைப்பரை கையில் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எதனா ட்ராகனோவோ இல்லை ஏவிஎம் ஸ்விப் இந்த மாதிரியான கன்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆப்போனண்ட்டாக உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் ரொம்ப வேகமாக வெளியே வந்துட்டேன். இப்போ பாருங்கள் பஞ்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. செம்மையாக பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நெட் வந்த உடனே கிளாக் டவருக்குள்ளே இருப்பீங்க அதிசயமாக. இப்போ பாருங்கள் கிளாக் டவருக்குள்ளே வந்துட்டேன், செம்மையாக. இதே மாதிரி தான் ஸ்னைப்பர் வச்சுருந்தேன், ஆனால் அப்போ உள்ளே போக முடியல. காரணம் ஒரு சின்ன தப்பு, அதாவது கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஆனால் கரெக்டாக வந்தாச்சு. இப்போ கிளாக் டவருக்குள்ளே இருக்கும், அந்த வீட்டு வாசலுக்குள்ளே வந்த மாதிரி தான் ஒரு கணக்கு. இப்போ ஸ்னைப்பர் பாருங்கள் கிளாக் டவர் அதாவது ஃபேக்ட்ரி வரல நீங்கள் ஜூம் பண்ணலாம், அந்தளவுக்கு செம்மையாக ஜூமிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டால் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் செம்மையாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. அந்தளவுக்கு ஜீனியஸ் தான் நிறைய பேர். பட் தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க, தெரியாதவங்களுக்காக தான் இந்த ட்ரிக்ஸ். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரியில் இன்னும் நிறைய, அதாவது ஃபேக்ட்ரின்ற மாதிரி கிளாக் டவரில் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்மளுடைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஸ்மா சக்தியும் பொச்சினாக்கு இந்த இடங்களை பற்றின இந்த மாதிரியான ஹைடிங் பிளேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முழுசாக பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான நிறைய ஹைடிங் பிளேஸஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய லெவலில்
உங்களுக்கு கிவ்வேவும் கிடைக்க போகுது. அதனால கிவ்வே என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்றத பார்க்கலாம் பொறுத்து. மிகப்பெரிய லெவலில் கொடுக்க போறோம். அதாவது குறைஞ்சபட்சம் 10 பேருக்கு மேலே எலிட் பாஸ் கொடுக்கலான்னு இருக்கும், இல்லை 10 பேருக்கு மேலே பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலான்னு இருக்கும். அதாவது 1000 டைமண்ட் இல்லை 800 டைமண்ட் மதிப்புள்ள ட்ரெஸ்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கும். அது என்ன கொடுக்கலாம், ஏது கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணலாம்.